இந்த நான் இப்படி நான் அப்படி இவ்வளவு பணம் பொண்டாட்டி பந்தம் சொந்தம் அது இது அப்படி செய்யணும் ஆசைகளை தான் வச்சுட்டு நிம்மதியவே இருக்க முடியாதுங்க. when ambition ends then only peace begins. இந்த சந்தர்ப்பங்கள்ல மனிதர்கள் மத்தியில பேச நம்ம செவடர்கள் ஆகணும். அப்போதான் நம்ம ஏதாவது சாதிக்க முடியும். இல்லைன்னா வாழ்க்கையை வீணா போயிடும். தோல்வி வந்தாதான் வெற்றியோட அருமை தெரியும். தோல்வியை வரலன்னா வெற்றியோட அருமையே தெரியாது. நல்லவங்க வாழுவாங்க, கொஞ்சம் நேரம் ஆகும், அவ்வளவுதான். சோதனை வரும், சாதனை எப்போ ஆகும்? நீ சோதனையை சந்திச்சாதாயா சாதனை ஆகும். சாப்பிட்டது உடம்புலயே தங்கிட்டா உடம்பு கெட்டு போயிடும். சம்பாதிச்சது நாமளே வச்சுக்கிட்டா வாழ்க்கை கெட்டு போயிடும். ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலே போதும், நீங்க ஹெல்த்தி ஆயிடுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. மிகப்பெரிய வார்த்தை இது. நல்லவங்களா இருக்க வேண்டாம், நல்லவங்களா இருக்கணும்னு நினைச்சாலே போதும், செய்கைகள் தானா வரும். வாழ்க்கைகளை நம்ம சாதனை செய்யணும் சொன்னா கீழே இறங்கிதான் வரணும். மறுபடியும் போகணும். உச்சியில போயிட்டோம், உச்சிலேயே இருந்தோம் சொன்னா, உச்சிலேயே நம்ம இருக்கோம் சொன்னா காணாம போயிடுவோம். சாதனை பண்ணதுக்கு கீழே வரணும். வாழ்க்கையும் அப்படிதான். கல்யாணம் பண்ண சந்தோஷம் ஆயிடுச்சு, 60 வருஷம் பையன் சொன்னா பையன் கல்யாணம் பண்றதுக்கும் கீழே இறங்கி வரணும், பொண்ணு கல்யாணம் பண்றதுக்கும் கீழே இறங்கி வரணும். நிம்மதி சந்தோஷம் சொன்னா நிம்மதி டக்குன்னு போயிடும். மறுபடியும் சந்தோஷத்துக்கும் கீழே இறங்கி வரணும். இறங்கி மேலே போறதா வாழ்க்கை, அது சந்தோஷமா செய்யலாம். ஒரு கடவுள் விருந்தாளி உங்க நெஞ்சுக்குள்ள வரணும்னா உங்க நெஞ்சு எவ்வளவு தூய்மையா நீங்க வச்சுக்கணும். எவ்வளவு தூய்மையா வச்சுக்கிட்டாதான் அது பலன் கிடைக்கும். அந்த ஆண்டு கிரியாவை ஒர்க் அவுட் ஆகும். உண்மையுடைய வேலை என்ன? உன்னுடைய வேலை தைரியம், நேர்மை, நாணயம், சுயநலம் இல்லாமல் இதெல்லாம் இருந்தாதான் தைரியம் வரும். அந்த தைரியம் வந்த பேரும் புகழும் தானா வரும். குடும்பம், குழந்தைங்க, அது மட்டும் நீங்க பார்த்துக்குங்க. இந்த குடிப்பழக்கம், சிகரெட்டு, இந்த புகைப்பிடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு இதெல்லாம் நான் அடிப்பட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த குடிப்பழக்கத்தில் சில வாட்டி நினைக்கிறது உண்டு. எல்லாரும் சொல்லுவாங்க, கோடியா பணம் இருந்தது, குடிச்சே எல்லாத்தையும் நாசமாக்கிட்டான்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்படியே யோசனை பண்ணுவேன், என்ன இவ்வளோ கோடி இருக்கு, நாலஞ்சு ட்ரிங்க்ஸு, ஆல்கோஹால், ஸ்விம்மிங் பூல் பண்ணால் கூட அவ்வளோ பணம் போகாத, எப்படி போகும் அப்படின்னு சொல்லி நான் யோசனை பண்ணுவேன். ஊருக்கெல்லாம் தண்ணி வாங்கி கொடுத்தா கூட போகாது அப்படின்னு சொன்னால், அது எப்படின்னா அந்த குடிப்பழக்கத்தால் உடம்பு மட்டும் கெட்டு போகாதுங்க, மைண்டும் கெட்டு போகும். நம்மளுடைய யோசனை, நம்முடைய சிந்தனை சக்தியை வேற மாதிரி மாறும். அப்படி மாறும்போது நம்ம எடுக்கிற முடிவுகள் எல்லாம் தப்பா போகும். அதனால வாழ்க்கையை அழிஞ்சு போகும். அறிவு சொல்லும் என்ன பேசணும்னு, திறமை சொல்லும் எப்படி பேசணும்னு, அரங்கம் சொல்லும் எவ்வளோ பேசணும்னு, அனுபவம் சொல்லும் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு. எண்ணங்கள் நல்லா இருந்தால் தான் மனசு நல்லா இருக்கும். மனசு நல்லா இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும்.